ஹாய் கைஸ், வெல்கம் டு கொழுப்பு கரைக்கும் முயற்சியின் 36வது நாள். காலங்காத்தால எழுந்து கக்கா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு தரமான லெக் டே தான். கால் தொடைகளை ரெண்டுத்தையும் கிழிச்சு நம்ம இன்னைக்கு தொங்க விட போகிறோம். என்ன பல்லக்கு தூக்கிட்டு நைட்டு தூங்காம காலையில் வந்து லெக் டே போடும்போது ஐயோ 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 நரக சுகமல்லவா அப்படின்னு இருக்குதுங்க. ஒரு கட்டத்திலலாம் காலு என்கிட்ட கதற ஆரம்பிச்சிருச்சு. என்னை விட்டுடுறா, இல்லை காலை தனியாக கழட்டி வச்சிடுறா அப்படின்ட்டு. அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு டே என்னோட ஹையஸ்ட்டு வெயிட்டை நான் இன்னைக்கு ஸ்குவாடில் போட்டேன். கிட்டத்தட்ட 65 கேஜி நான் இன்னைக்கு வந்து ஸ்குவாட் பண்ணேன். இனி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெக் டேவை முடிச்சுட்டு ஜிம்மை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பொண்டாட்டி கையால் 2 தோசையும் அவிச்ச முட்டையும் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். லஞ்ச் மீலுக்கு கர்ட் ரைஸு, மாங்காய், சோயா சங்க்ஸ் கிரேவிலாம் சாப்பிட்டு உண்ட மயக்கத்தின்பால் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5:30 மணி போல் மலை ஏற கிளம்பியாச்சு. மலை ஏறி உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹார்ட்டு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. பல்லக்கு தூக்கிட்டு லெக் ஒர்க் அவுட் போட்டு மலை வந்து ஏறும்போது என் கால் என் கண்ட்ரோல்லையே இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கறதுக்காக இந்த மலையை எத்தனை தடவை வேணாலும் ஏறலாண்டான்னு சொல்லிட்டு என் மனசை நானே சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மலை இறங்கும்போது ஒரு சில வாட்டி ஃப்ளாட்டாகவும் ஒரு சில வாட்டி இந்த மாதிரி குரங்குத்தனமான வேலைகளையும் நான் பண்ணுவேன். இந்த பாறையிலேருந்து அந்த பாறையில் எகிரி குதிக்கிறது, அந்த பாறையிலேருந்து இந்த பாறையில் எகிரி குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு சில பயிற்சியை நான் மலையிலேயே செஞ்சுருவேன். ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலையில் நாங்கள் எப்போவுமே ஓடி பிடிச்சிலாம் விளாடுவோம். ஓடி பிடிச்சி விளாடுவோம், பதுங்குற ஆட்டம் விளாடுவோம். கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடும்போதெல்லாம் இதான் எங்களுக்கு வேலையே. அந்த காலம்லாம் எங்களோட பொற்காலங்க. எல்லா கழனியிலேருந்தும் திருட்டுத்தனமாக காய்கறிலாம் பறிச்சுட்டு போயிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டு சில் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருப்போம். மலை ஏறி முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக திரும்பவும் வாக்கிங் கிளம்பிட்டேன். என்னோட டெய்லி ரீச் ஆன 10,000 ஸ்டெப்ஸை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்களும் என்னைய போலவே உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.